கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மௌனமாக இருந்ததால் குற்றவாளியாக ஆக்கப்பட்ட தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் பல நேரங்களில் பிரச்சனை வேண்டாம், நாம் பேசினால் வார்த்தைகள் தடமாறிவிடும், காலம் உண்மை என்னவென்று புரிய வைக்கும் என்று நினைத்து மௌனமாக நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கும். அதனாலேயே சில மனிதர்கள் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் அமைதியாக கடந்தும் போயிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களின் அந்த பண்பான மௌனத்தை உங்களின் பலவீனமாக கருதி கொடுத்திருக்கும். உங்களுக்கு எதிராக வீண்பழி சுமத்தப்பட்ட போது நீங்கள் காட்டிய கண்ணியமான அமைதியை, ஆகா இவன் வாயை திறக்கவில்லை, அப்படியென்றால் இவன்தான் தவறு செய்திருக்கிறான் என்று சமுதாயம் தீர்ப்பும் எழுதியிருக்கும். நீங்கள் செய்யாத தவறை நீங்கள் அமைதியாக இருந்த ஒரு காரணத்தினால் உங்கள் மீது எழுதப்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அன்று உங்களுடைய தரப்பு நியாயத்தை உறக்க பேசாமல் அமைதி காத்ததால் அந்த பொய் நாடகம் உண்மை என்று நம்பப்பட்டு எல்லோர் முன்னிலையிலும் நீங்கள் ஒரு குற்றவாளியை போல கூண்டில் நிறுத்தப்பட்ட வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களை உலுக்கி எடுத்திருக்கும். அந்த வித நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களுக்கு மறக்காமல் இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் மற்ற நேரங்களில் பேசி இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் மட்டும் ஏன் பேசாமல் இருந்தீர்கள் என்று உங்களுக்கே தெரிந்திருக்காது. அது உங்களுடைய குடும்ப விஷயங்களாக இருக்கலாம், பொது விஷயங்களாக இருக்கலாம், ஒரு ஆபீஸ் விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறியும் இருந்திருக்கும். உங்களுடைய நல்ல எண்ணத்தை புரியாத மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பாங்க. உங்களுடைய சிந்தனைகளும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளும் எப்போதும் அவர்களின் எதிர்கால நன்மைக்காக மட்டுமே தாங்க இருந்திருக்கும். ஒரு நபர் தவறான பாதையில் சென்றால் அவரை தடுத்து நிறுத்தி, இப்படி செய்தால் ஆபத்து, இதை சரியாக செய் என்று நேர்வழி காட்ட நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஒரு மனிதன் முயற்சி செய்கிறான், ஆனால் அவனுடைய முயற்சி தவறாக இருக்கிறது என்றால் உடனடியாக அவனுடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது எப்படி பண்ணணும், எப்படி செய்தால் வாழ்க்கையில முன்னேறுவாய் என்று ஒரு வழிகாட்டக்கூடிய நபர்களாகவும் நீங்களாகத்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களின் அந்த தூய்மையான நல்லெண்ணத்தை உங்களை சுற்றி இருப்பவர்கள் தவறாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பாங்க. இவன் நன்மை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைக்கிறான், நம்முடைய சுதந்திரத்தில் தலையிடுகிறான், நமக்கு எதிராக சதி செய்கிறான் என்று உங்கள் மீது பழி சுமத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களின் தூய்மையான அக்கறையை சுயநலமாக சித்தரித்து உங்களை ஒரு வில்லனை போல நடத்திய அந்த தருணங்கள் உங்களுடைய மனதை உலுக்கியும் எடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் வேணுமென்று அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி சில நிகழ்வுகளை தெரிவித்திருக்க மாட்டீங்க. ஆனால் அது எப்படி ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் எல்லாம் சரி செய்தும் ஏன் குற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் நடந்தது தெரியுமா? ஒரு குடும்பத்திலோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்திலோ மற்றவங்க செய்த குளறுபடிகளை, அவர்கள் போட்ட குழப்பங்களை நீங்கள் முன்னின்று உங்களுடைய சொந்த நேரத்தை செலவழித்து அத்தனையும் சரி செய்தும் கொடுத்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கே அக்கறை இல்லாமல் இருந்தபோது நீங்கள் அவர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய வேலைகளையும் நீங்கள் போட்டுவிட்டு அவர்களுக்காக நீதியை நீங்கள் தேடி கொடுத்திருந்திருப்பீங்க. உங்களின் ராஜதந்திரத்தால் ஒரு மிகப்பெரிய விபத்தோ அல்லது இழப்போ தவிர்க்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு நேரத்தில். ஆனால் அத்தனையும் நீங்கள் சரி செய்து முடித்த பிறகு கிரெடிட் வாங்குவதற்கு ஒரு கூட்டமானது ஓடி வந்து நின்றிருந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த காரியத்தில் ஏதோ ஒரு சிறு குறை இருந்ததால் இவன் உள்ளே புகுந்துதான் அத்தனையுமே கெடுத்து விட்டான் என்று பழி முழுவதையும் உங்கள் மீது தூக்கியும் போட்டும் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தும் இருக்கும். எல்லாம் சரி செய்தும் இறுதியில் குற்றம் உங்கள் மீதே வந்து நின்ற போது இனி யாருடைய பிரச்சனைகளிலும் தலையிடக்கூடாது என்று நீங்கள் கதறி அழுந்திருப்பீங்க. அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். அதனாலேயே இதுவரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் போய் தலையிட மாட்டீங்க. சிலருடைய வாழ்க்கையில நீங்கள் அமைதியாக நின்று வேடிக்கை தாங்க பார்த்து கொண்டும் இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில அவமானங்களும் அடிகளும் நீங்கள் நிச்சயமாக பட்டும் இருந்திருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் கன்னி ராசி அன்பர்களை, கடந்த காலத்தில் உங்களின் அசாத்திய துல்லியத்தையும் அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பையும் இந்த உலகம் ஏமாளித்தனம் என்று கேலி செய்து உங்களை ஒடுக்க பார்த்த சமுதாயத்திற்கு முன்னால் நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை சந்தித்து காட்டப்போகக்கூடிய பொற்காலம் நாளை முதல் தொடங்கப் போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் இழந்த அத்தனையும் அங்கீகாரங்களுக்கும் உழைப்பிற்கும் வட்டியும் முதலுமாக பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறது. எனவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும்.
உங்களுடைய திட்டங்கள் வெற்றியாக மாறவும் செய்யும். புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனைகளும் நுணுக்கமான அறிவுத்திறனும் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பே அதனுடைய எதிர்கால விளைவுகள் என்ன என்பதை மிக துல்லியமாக கணித்து வைத்திருக்கக்கூடிய நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடந்த காலங்களில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று உங்களின் திட்டங்களை கேலி செய்தவர்களின் வாயடைக்கக்கூடிய வண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். இனி நீங்கள் தீட்டக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் 100% வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். தொழிலில் நீங்கள் எடுக்கும் புதிய யுக்திகளும் உங்களின் திட்டமிடல்கள் அனைத்துமே வணிக ரீதியாக பெருமளவில் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியடைந்து உங்களுக்கு நேரடியாக பணத்தையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வளவு தீர்க்க தரிசமமானது என்று உலகம் உங்களை பாராட்டக்கூடிய காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இந்த ஒரு நேரம் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளாக மாறவும் ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகள், நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைத்தன்மையை தேடி கொடுக்கும். உங்களின் பொருளாதார மற்றும் உத்தியோக வாழ்க்கை கடந்த சில காலமாகவே ஒரு கடலோர படகு போல ஏறி இறங்கி கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நிலையான ஒரு மாற்றத்தில் இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிலையான தன்மை இல்லாமல் இருந்ததால் வேலை இழப்பு, சம்பள குறைவு அல்லது தேக்க நிலை என அனைத்தும் உங்களை வாட்டி வதைத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் வேணுமென்று இந்த நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்காது. ஆனால் இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்குள்ள கிடைத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய உத்தியோகத்திலோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய சேவைகளிலோ உங்களுடைய வேலைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது உண்டாக ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்திற்கு பிரபஞ்சங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் உங்களை தேடி வரக்கூடிய இந்த நிரந்தரமான பாதுகாப்பான வருமானம் உங்களுடைய மன அழுத்தத்தை நோக்கி எதிர்காலத்தை பற்றிய ஒரு பேரமைதியை உங்களுக்குள் உருவாக்குவதோடு உங்களுக்கு ஒரு அரணாக நின்று பாதுகாக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க கண்ட்ரோல் செய்யும் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாக தொடங்கும். இதுவரைக்கும் உங்களின் வாழ்க்கையை சூழ்நிலைகளும் உங்களின் ஏமாற்றிய சுயநல மனிதர்களும் தான் கட்டுப்படுத்தி கொண்டும் இருந்திருப்பாங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மற்றவர்கள் தீர்மானித்த நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை கட்டுப்பாடுகளும் உங்களுடைய கைக்குள் வரப்போகிறது. திருமணம் முடிந்துமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் சுயமான முடிவுகளை எடுக்க முடியாம நீங்க தவித்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க போராட வேண்டும். போராடினால் உங்களுடைய சுய மரியாதைகளும் சுய வேலைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எப்போது பேச வேண்டும், யாரை விளக்க வேண்டும் என்ற தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். தவறான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியக்கூடிய மன வலிமை உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் எல்லைகளை நீங்களே வகுத்து கொண்டு உங்களின் சொந்த முடிவுகளின் படி நீங்கள் கம்பீரமாக வாழத் தொடங்கக்கூடிய புதிய சகாப்தத்தின் ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நான் கூறியது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக இருக்கா, பொய்யாக இருக்கிறதா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை ஒன்றின் பின் ஒன்றாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றியை காணவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தீர்க்க தரிசமமானது என்று உலகம் உங்களை பாராட்டக்கூடிய காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இந்த ஒரு நேரம் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளாக மாறவும் ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகள், நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைத்தன்மையை தேடி கொடுக்கும். உங்களின் பொருளாதார மற்றும் உத்தியோக வாழ்க்கை கடந்த சில காலமாகவே ஒரு கடலோர படகு போல ஏறி இறங்கி கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நிலையான ஒரு மாற்றத்தில் இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிலையான தன்மை இல்லாமல் இருந்ததால் வேலை இழப்பு, சம்பள குறைவு அல்லது தேக்க நிலை என அனைத்தும் உங்களை வாட்டி வதைத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் வேணுமென்று இந்த நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்காது. ஆனால் இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்குள்ள கிடைத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய உத்தியோகத்திலோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய சேவைகளிலோ உங்களுடைய வேலைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது உண்டாக ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்திற்கு பிரபஞ்சங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது.
ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் உங்களை தேடி வரக்கூடிய இந்த நிரந்தரமான பாதுகாப்பான வருமானம் உங்களுடைய மன அழுத்தத்தை நோக்கி எதிர்காலத்தை பற்றிய ஒரு பேரமைதியை உங்களுக்குள் உருவாக்குவதோடு உங்களுக்கு ஒரு அரணாக நின்று பாதுகாக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க கண்ட்ரோல் செய்யும் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாக தொடங்கும். இதுவரைக்கும் உங்களின் வாழ்க்கையை சூழ்நிலைகளும் உங்களின் ஏமாற்றிய சுயநல மனிதர்களும் தான் கட்டுப்படுத்தி